வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். வேலு, கார் புதுசா இருக்குல்ல? யாரோ புது கார் வாங்கி பூஜை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். வேலு, நீ இந்த மாதிரி ஒரு புது கார் வாங்கணும் வேலு. ஆமா, இதுக்கு ஓனர் யாரா இருப்பாங்க? டேய், வந்ததை ஆரம்பிச்சிட்டியா? கோயிலுக்குள்ள போவோம். அங்க ஓனர் யாருன்னு கேட்டு நான் விசாரிச்சு சொல்றேன். சரியா? சொல்லு விசாரிச்சு. செல்வி, என்னங்க கோயிலுக்கு வந்துட்டு என்ன யோசனை? ஒண்ணுல வேலு, போன வருஷம்லாம் நம்ம கல்யாணனால அத்தை மாமா அண்ணி என் அப்பா அம்மான்னு எல்லாருமே ஒன்னா வந்து சாமியை கும்பிட்டோம். அது நினைச்சாதான் மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. சாதாரண நாள்ல குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறது அவ்வளவு நினைப்பு வரல. ஆனா இந்த மாதிரி நாள்ல பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கும் அந்த நினைப்பு நெஞ்சிலேயே இருக்குங்க. என்னதான் நான் எங்க வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நீங்களும் உங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால சாமி கும்பிட்டுட்டு நேரா எங்க வீட்டுக்கும் அப்படியே உங்க வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். நீங்க வருத்தப்படாதீங்க, சரியா? அண்ணி, நம்ம வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதா? நீங்க எங்க அப்பா அம்மாவை போய் பார்த்தா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனா திருவண்ணை என்ன நினைப்பாருன்னு வேற தெரியல அண்ணி. அதனால நல்ல நாள் அதுவுமா மனசு சங்கடப்பட வேண்டாம் அண்ணி. நடக்கிறது நடக்கட்டும் பூஜா. இன்னைக்கு கூட அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கட்டினா இப்படி? அண்ணே, நீங்க மட்டும் தானே அவங்களை இப்படி நினைச்சு உருகிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க நம்மள கண்டுக்கவே மாட்றாங்க. அவங்களுக்கு கோபம் குறையும்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. எங்க 2 பேராலதான் அத்தை திருமமா எல்லாம் உங்களை வெறுத்துட்டாங்க. அதை நினைக்கிறப்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குது மச்சான். இன்னுமா நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க கோபம் குறையணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, சொல்லவா? ஆனா அது உங்க கையில தான் இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் செய்றோம். அப்படியா? அப்ப அத்தையும் மாமாவும் கொஞ்சி விளையாட சீக்கிரம் ஒரு பேர புள்ளைய பெத்து அவங்க கையில கொடுத்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற கோவலாம் பஞ்சா பறந்துரும். சூப்பர் ஐடியா மாப்ள. இதுதான் சரியான டைம். பூஜாவை விட்டுறாதீங்க. போங்கண்ணே. அண்ணி போங்க அண்ணி. நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா? சினிமால தான் அப்படியெல்லாம் நடக்கும். நிஜத்துல அப்படி யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. யார் சொன்னா? நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. ஐயோ, சரி, குடும்ப கதையெல்லாம் பேசினது போதும். முதல்ல போய் சாமி கும்பிடுவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா கோயில பூட்ட போறாங்க. டேய் பக்கோடா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காலையில இருந்து எங்க கூடயே இருக்கியே, நீ ஹோட்டலுக்கு போலன்னா அண்ணன் திட்ட மாட்டாரு? அட நீ வேறப்பா. அண்ணனுக்கு நீ கல்யாணம் இல்ல, எப்படியும் ஹோட்டலுக்கு லேட்டா தான் வருவாரு. நான் அதுக்குள்ள போயிட மாட்டேன். அது இல்லாம மாஸ்டர் கிட்ட நான் மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தோ சாமி கும்பிட்டு உடனே கிளம்பிட வேண்டியதான். ஐயோ, வந்த வேகத்துல அர்ச்சத தட்டை வாங்க மறந்தே போயிட்டேன். வினோத், நீங்க போயிட்டு அர்ச்சத தட்டை வாங்கிட்டு வந்துறீங்களா? சரிங்க. நாங்க கோவில் பிரகாரத்துல இருக்கோம். சரிக்கா. நீங்க வாங்க. சரி, போலாம். போலாம். அண்ணி, ஏய், என்ன இந்த பக்கத்துல இருந்து வர? அதெல்லாம் விடுங்க அண்ணி, நீங்க வாங்க. அட கூப்பிடுற? ஒரு நிமிஷம் வாங்க அண்ணி. வாங்கக்கா. மச்சான் நீங்களும் வாங்க. எங்க? ப்ரோ நீங்களும் வாங்க. வேலு எங்க? பூஜா என்ன? எங்க கூட்டிட்டு போற நீ? அங்க பாருங்க. பாத்தீங்களா, பெரியப்பா உங்க கல்யாண நாளுக்காக
எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காரு. என்னம்மா விசேஷம்? இன்னைக்கு என் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கல்யாண நாள்மா. அவங்க ரொம்ப அப்படியாம்மா? சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துங்க. வயிறார சாப்பிடுங்க. உங்க பொண்ணு மாப்பிளையும் கொடுத்து வச்சவங்க. குழந்தை குட்டியோட அவங்க நல்லா இருக்கணும். சரிங்க, ரொம்ப நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. செல்வி, நம்ம கல்யாண நாளை நம்மளே மறந்துட்டோம். ஆனால் நாம் நல்லா இருக்கணும்னு அத்தையும் மாமாவும் அன்னதானம் போடுறாங்க பார்த்தீங்களா? செல்வி, வாங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வேண்டாம் வேலு, அவங்க செஞ்ச தப்ப இன்னும் என்னால மறக்கவே முடியல. வேண்டாம். ஏங்க என்னங்க சொல்றீங்க? நாம செஞ்ச தப்ப திரு அண்ணன் மறந்து மன்னிக்கணும்னு நினைக்கிறப்போ அத்தை செஞ்சதை மறந்து நாம மன்னிக்கலாம் இல்லையா? இன்னும் சொல்ல போனா அவங்க நம்ம மேல பாச வச்சதை தவிர வேற எந்த பாவம் பண்ணலையே. அது கூட மன்னிக்காம உங்க அப்பா அம்மாவை பிரிச்சு வைக்கிறது நியாயமே இல்லை செல்வி. செல்வி, நீங்க இப்படியே இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்க அப்பா அம்மா மேல நீங்க வச்ச பாசம்லாம் பொய்யின்னு ஆயிராதா? ஆமா அண்ணி, உங்க அப்பா அம்மாவை விட இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்கணும்னு வேற யாராலையும் நினைச்சிட முடியாது. ப்ளீஸ் அண்ணி, நீங்க போய் அவங்க கிட்ட பேசுங்க. அக்கா, பெரியம்மாவும் பெரியப்பாவும் பாவம்க்கா, உங்க மேல உசிரியே வச்சிருக்காங்க. உங்களுக்காக தான்க்கா இவ்வளவும் செய்யறாங்க. நீங்க பேசாம இருந்தா அவங்க ரொம்ப துடிச்சு போயிடுறாங்கக்கா. போங்கக்கா, போய் பேசுங்கக்கா ப்ளீஸ். தங்கச்சி, இந்த காலத்தில் இப்படி ஒரு அம்மா அப்பா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் தங்கச்சி. பெற்றவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க அறியாமலேயே ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிடுறாங்க. நாம தான் அதை மன்னிச்சு மறந்து அவங்கள ஏற்றுக்கணும் தங்கச்சி. செல்வி, யோசிக்காம வாங்க. இப்போதைக்கு நம்மளால இந்த சந்தோஷத்தை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். வாங்க. நீங்க சொல்றத நான் கேட்கிறேன்ல, அதே மாதிரி நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். இதை விட பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எங்கேயும் கிடைக்காது. போய் உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். செல்வி, வாங்க போலாமா? போலாமா? சரி, வாங்க வாங்க போலாம். வாங்க.